பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக தன்னை தேர்ந்தெடுத்தால் மீண்டும் இலவச உயர்கல்வி திட்டம் தொடரும் என டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆலத்தூர் ஒன்றியம் டி களத்தூர் கிராமத்தில் அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அங்கிருந்த மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் 2019 அளித்த வாக்குறுதியின்படி டி களத்தூர் கிராமத்திலிருந்து மட்டும் சென்ற ஆண்டு 17 மாணவர்கள் SRM பல்கலைக்கழகத்தில் பயின்று வருவதாக கூறினார். மேலும் தன்னை மீண்டும் எம்பியாக தேர்ந்தெடுத்தால் இலவச உயர்கல்வி திட்டம் தொடரும் எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து அடைக்கம்பட்டி கிராமத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட டாக்டர் பாரிவேந்தருக்கு தாமரைப்பூ மாலை அணிவித்து மக்கள் வரவேற்பு அளித்தனர். அப்போது தமிழ்நாட்டில் உள்ள முதலமைச்சர் முதல் அமைச்சர்கள் வரை அனைவரும் ஊழல்வாதிகள் என குற்றம் சாட்டினார். மேலும் காலம் காலமாக பொய் சொல்லும் திமுகவினருக்கு வாக்களிக்காதீர்கள் எனவும் குடும்ப ஆட்சி வந்தால் மக்கள் அடிமையாகி விடுவார்கள் எனவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நக்கசேலம் பகுதியில் டாக்டர் பாரிவேந்தர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஏழைக்கு எழுத்தறிவிப்பது கோடி புண்ணியம் என்பதற்காகவே 1200 மாணவர்களை தேர்ந்தெடுத்து பட்டதாரியாக்கியதாக கூறினார். ஊழல் செய்யாத, லஞ்சம் வாங்காத நல்லவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என தெரிவித்தார். இதனையடுத்து சிறுவயலூர் பகுதியில் டாக்டர் பாரிவேந்தர் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது MP நிதி 17 கோடி ரூபாயை தொகுதி மக்களின் தேவைகளுக்காக முழுமையாக செலவு செய்துள்ளதாக கூறினார். மேலும் தான் நல்லவன் என்பதை நிரூபித்து காட்டிவிட்டு தங்கள் முன் மீண்டும் வாக்கு கேட்டு வந்திருப்பதாக தெரிவித்தார். உங்களுக்காக பல முறை பாராளுமன்றத்தில் பேசி எந்தெந்த ஊருக்கு என்ன தேவை என்பதையெல்லாம் சொல்லி அவற்றை எல்லாம் பெற்று தந்து உங்களுக்காக 17 கோடி ரூபாயை நிதியாக இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு வாங்கி வந்து அவற்றை வைத்துக்கொண்டு 42 வகுப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கிறேன். எத்தனையோ சமூக கூடங்கள், அதே போல நியாய விலைக்கடைகள், நீர்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், மாணவர்களுக்கான கழிப்பறைகள், சுற்றுச்சுவர்கள் என அந்த 17 கோடி ரூபாயும் இந்த தொகுதிக்காக முழுமையாக செலவிட்டு விட்டு ஒரு பைசா கூட மீறி வைக்கல. அந்த அளவுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கடமை இருக்கிறதை செய்து முடித்திருக்கிறேன். இந்த நேரத்தில் எப்படி கடந்த முறை 5 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களிடம் வாக்கு கேட்டு வந்தேனோ, இப்பவும் மீண்டும் 2024 தேர்தல் வருகிறது. உங்களுடைய வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போது இந்த தொகுதியில் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நான் நல்லவன் என்பதை நிரூபித்து காட்டிவிட்டு உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். தொடர்ந்து குரூர் கிராமத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட பாரிவேந்தருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய அவர், தங்களின் தேவைகள் குறித்தும் நாடாளுமன்றத்தில் தான் பேசியது குறித்தும் செய்த பணிகள் குறித்தும் புத்தகமாக வழங்கியுள்ளதாக கூறினார். 1200 மாணவர்களை பட்டதாரியாக்கி ஏழை குடும்பத்தில் விலைக்கேற்றி உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு வரிப்பணத்தை சீனாவில் முதலீடு செய்யும் திமுக ஆட்சியை புறக்கணிக்குமாறும் வலியுறுத்தினார். இதனையடுத்து செட்டிக்குளம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட பாரிவேந்தருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினர் வான வேடிக்கை முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது தான் வெற்றி பெற்றால் செட்டிக்குளம் சின்ன வெங்காயத்திற்கு புவிசார் குறியீடு பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்தார். மேலும் தான் செய்த பணிகள் குறித்து பிராக்ரஸ் ரிப்போர்ட் போல மக்களுக்கு புத்தகமாக வழங்கியுள்ளதாகவும் 1500 ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து இலவச உயர் மருத்துவம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நாட்டார்மங்கலம் கிராமத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட பாரிவேந்தருக்கு இருசக்கர வாகனங்கள் புடைசூழ உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர், நாட்டார்மங்கலம் கிராம மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்துள்ளதாகவும் MP நிதி 17 கோடி ரூபாயை முழுமையாக செலவு செய்துள்ளதாகவும் கூறினார். பிரதமர் மோடி வந்த பிறகுதான் நாடு பொருளாதார வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும் நாடு பொருளாதாரத்தில் வளர்ந்தால் அனைவரும் வளர்ச்சி பெறலாம் என தெரிவித்தார். இதையடுத்து நாரணமங்கலம் கிராமத்தில் டாக்டர் பாரிவேந்தர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திரளான மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து ஆலத்தூர் கேட் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த அவரிடம் இலவச உயர்கல்வி திட்டத்தில் பயின்ற மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர்.